தருமபுரியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி சட்டப்பேரவைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக மாநில இளைஞரணி செயலாளர் முருகசாமி, அமைப்பு செயலாளர் சண்முகம், பாமக மாநில துணைத் தலைவர் சாந்தமூர்த்தி உள்ளிட்டோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். சட்டப்பேரவை உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் உண்ணாநிலை போராட்டம் கைவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் நேரில் வருகின்ற தந்தார்கள். வந்து சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் நிதி இதில் இருந்து இந்த அதியமான் கோடு சாலை செய்வதற்கு உடனடியாக அனுமதி இன்றே கொடுத்துவிடும் என்று சொன்னார்கள். பேச்சு தார் சாலை நாளை முதல் போட்டுக் கொடுப்பதாக இன்று உறுதியளித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டு கடிதம் கொடுத்து அந்த பணிகள் தொடரும். இதனிடையே திருச்சி மத்திய மாவட்ட பாமக செயலாளர் உமாநாத் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து பகுதிகளிலும் திண்ணை பரப்புரை மேற்கொண்டு பாமகவின் சாதனைகளையும் கொள்கைகளையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் உறையூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் பலரும் பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைய உள்ளது. அவர் அமைக்கக்கூடிய கூட்டணியின் வேட்பாளர்களை நாங்கள் வெற்றி பெற செய்ய அயராது பாடுபடுவோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாது, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மருத்துவர் சின்னையா அவர்களின் கொள்கைகளை ஏற்று இன்று பாமகவில் தன்னை இணைத்து கொண்டார்கள். இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் அவரக்கரை கிராமத்தில் பாமகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி குமாரின் சொந்த நிதியில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கை பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்.